நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது. எனக்கு இன்னைக்கு இங்க நிக்கிறதே ஒரு மாரி ரொம்ப நர்வஸா இருக்கு. நெறைய வாட்டி இங்க நின்றுருக்கேன். அங்கேயே இருந்திருக்கேன், இங்கேயே இருந்திருக்கேன். ஹோஸ்ட்டாவும் இருந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிக்கிறது ஒரு மாரி பயங்கரமா எனக்கு படபடப்பா இருக்கு. பிகாஸ் எனக்கு மாரி செல்வராஜ் சார்னா பயம் ஆக்சுவலி. அவர் முன்னாடி பேசுறது எனக்கு உண்மையாலுமே பயமா இருக்கு. அ பட் என்ன சொல்றது? சார் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட்டோட ஆஃபர் அவரு கால் பண்ணப்ப நான் ரொம்ப நேரம் அவரோட ஃபோன் எடுக்கவே இல்ல. பார்த்துட்டே இருந்தேன். சார் தான் நம்மள கால் பண்றாரா? உண்மையாலுமே நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்றவங்க நான் மாத்தி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி நினைச்சிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். ஸோ சார் இந்த ப்ராஜெக்ட்காக தான் கால் பண்றாங்களா அப்படின்னு. ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்னே ஒன்று தான். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது. இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாக்கு வந்தேன். இந்த ஃபிலிம்ல இந்த ஃபிலிம் வந்து ஈஸியா பண்ண முடியாது. இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்ப நீ 100% குடுத்தீன்னா, உன் கரியர்ல உனக்கு ஒரு நல்ல படம் நான் குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நீ மென்டலி, பிசிக்கலி ரெடி ஆயிக்கோ அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னாரு. ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன். ஓகே. அ ஏன்னா இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்ளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படி ஒண்ணு கிடைக்கும்போது அத விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது. சார் சொன்ன அந்த மொமெண்ட்ல இருந்து இந்த ஃபிலிம்குள்ள நான் கம்ப்ளீட்டா அப்படியே என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணி சரண்டர் பண்ணிட்டேன். ஷூட் முடியிற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல படத்துல நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ ஆக்சுவலி எனக்கு நர்வஸா இருக்கு. ஸோ இந்த ஃபிலிம்குள்ள நான் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி செல்வராஜ் சார் மட்டும்தான். நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்ல. பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமா இருக்கும். சரி, தேனி ஈஸ்வர் சார்கிட்ட கேட்பேன், அவர் சொல்வாரு. பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன். சாரோட வைஃப் கிட்ட கூட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி. இன்ன வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. அவரா படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவரா சொன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் சார் தான். அவருக்கு நான் வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை. பட் இந்த ஸ்டேஜ்ல அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் படத்துல இருக்கிற படக்குழுல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரேரா வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலா இருக்கும். எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலா தான் இருந்தது. ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பரியேறும் பெருமாள்ல இதே மேடையில் நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. எனக்கு வாழைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். 2011 வந்து நானும் ரஞ்சித் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு 6 லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டகத்தி பற்றி பேசியிருந்தோம். அப்போ 6 லட்சம்ன்றது வந்து ஒரு 60 வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது. நான் அப்படியே சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கம் படத்தில் அவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அது மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும். கபாலி வந்தது. கபாலி வந்தப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார், எனக்கு என்ன படம்னே புரியல. அப்படியா மாமே, சரி சரி அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போ தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித், மாமே உன்னோட டீம்லாம் விட்டுறாத, புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அன்றைக்கி நம்ம கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சித், எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் வரும்போது, மாமி இந்த மாதிரி படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க. மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன், நீங்கள் அப்புறம் கொஞ்சமாவது ஷூட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார். நான் தனியாக கூவிட்டு இருந்தேன். பரியேறும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நானே. எனக்கு என்னோட அந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கிரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு 4 ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது. ராம் சார் தெரியும். நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் 2 பேரும் பேர்னு அழுகிறோம். அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோலன்னு பயங்கரமாக
ஃபீல் பண்ணி அழுது அப்புறம் கீழே வந்து ரஞ்சித் வேற யாராலுமே அதை ப்ரொடியூஸே பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இது வந்து மாமாமே தேட்டர்ல எல்லாம் கேட்டார் என்கிட்ட. கண்டிப்பா வரும், பயங்கரமா போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு திவ்யா ஸ்டேஜ் ஏறும்போது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல். அது என்னவோ தெரியல, அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவருக்கு பிடிச்ச படங்களை சூப்பராக கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவரே ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை, நான் ஒரு 20 மலை இப்போ ஏறது பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லாரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் அமேசிங் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ரஞ்சித், மாரி, ராம் சார், தானு சார் எல்லாரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசார. அண்ட் இதனால வந்து என்ன ஆகுதுன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழை வந்து நான் பரியரும் பெருமாள் சொன்னது தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபிலிம். எனக்கு வந்து தமிழில் டாப் 5 மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினெட்லாக எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும். அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க. இது வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட் படம் தான். எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபர்ஸ்ட் படம் தான். எந்த படத்துல வேணால் டோட்டலாக அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். 50 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த 50 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது நடக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். நான்லாம் முதல்லாம் எங்கேயுமே வரமாட்டேன். அப்போ வந்து ஆடியோ லஞ்ச் பேண்ட்டாவது போட்டு வாங்கன்னு சொல்ல லெவலில் இருந்தது. ஸோ இப்போ 5 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.